ரேடருக்கு தெரியாமல் தாக்கும் முதல் 5 ஏவுகணைகள் பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றுள்ளது. முதலாவதாக RS-28 சர்மத். ரஷ்யாவின் இந்த ஏவுகணைக்கு சாத்தான்-2 என்ற பயங்கரமான செல்ல பெயரும் உண்டு. இது உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம் பாயும், அதாவது இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிஷன் ஏவுகணைகளில் ஒன்றாகும். சுமார் 18,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டது. இது ஒரே நேரத்தில் 15 அணு ஆயுதங்களையோ அல்லது அதிவேக ஹைப்பர்சோனிக் வாகனங்களையோ சுமந்து செல்லக்கூடிய திறமை கொண்டது. அடுத்ததாக TF-41 சீனாவின் ஆயுத கிடங்கில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மேம்படுத்தப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை இதுதான். சுமார் 15,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை இது துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டது. ஒரு வாகனத்தில் வைத்து எடுத்து செல்லக்கூடிய ஏவுகணை. அதனால் இறுதி நாடுகளின் செயற்கைக்கோள்களோ அல்லது ரேடார்களோ இங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது மிக கடினமாக இருக்கும். அடுத்ததாக ட்ரைடென்ட் 2D5. இது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் ஒரு அதிநவீன பாலிஸ்டிக் ஏவுகணையாகும். அமெரிக்க கடற்படை மற்றும் பிரிட்டன் ராயல் கடற்படையின் 2 நாடுகளும் இதை பயன்படுத்துகின்றன. இது ஸ்லெத் தொழில்நுட்பம் கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களில் இருந்து ஏவப்படுவதால் எதிரிகள் இதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அடுத்ததாக RS-24 யார்ஸ். ரஷ்யாவின் மற்றொரு பலமான ஆயுதமான இது ஒரு நவீனமயமாக்கப்பட்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையாகும். இது பல அணு ஆயுதங்களை சுமந்து சென்று வெவ்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கும் திறன் கொண்டது. இது நிலத்தடி தளங்களிலிருந்தும் நகரும் வாகனங்களிலிருந்தும் ஏவப்படலாம். இதனால் எதிரி நாடுகள் இந்த ஏவுகணையில் இருக்கும் இடத்தை அழிப்பது மிக கடினமாக இருக்கும். அடுத்ததாக LGM-30G மினிட்மேன் 3. இது அமெரிக்காவின் அணு ஆயுத முக்கோண அமைப்பிலான மிக முக்கியமான ஒரு அங்கமாகும். சுமார் 13,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை மின்னல் வேகத்தில் சென்று தாக்கும் திறன் கொண்டது. இது ஒரே நேரத்தில் 3 அணுக்கரு முனைகளை சுமந்து செல்லும் தன்மை கொண்டது. அடுத்ததாக அக்னிவி. இந்தியாவின் மிக நீண்ட தூரம் பாயும் ஏவுகணையான அக்னிவி நம் நாட்டின் பாதுகாப்பு படையில் மிக முக்கியமான மைல்கல்லாக உள்ளது. சுமார் 5,000 முதல் 8,000 கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டது. இது ஒரு வாகனத்தில் வைத்து எடுத்து செல்லக்கூடிய ஏவுகணை, அதாவது ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு எளிதாக கொண்டு செல்ல ஏவ முடியும். ஏவுகணையிலும் அணு ஆயுதங்களை கொண்டு செல்ல முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.